Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவதார் The Last Airbender Season 1 Chapter 18 The Water Bending Monster. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க நார்த் போலுக்கு போயிட்டு இருக்காங்க. வேற எதுக்குள்ள நார்தன் வாட்டர் ட்ரைப கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன 2 நாளா பறந்துட்டு இருக்க நல்ல செம டயர்டு, அதனால எங்கேயாச்சும் இறங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்ல, யாருமே இல்லையே. என்ன பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வாட்டரை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியாது. நம்ம ஆளுகளும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க, ஆனா முடியாது. தொக்கா மாட்டிக்குவாங்க. அப்புறம் 4 பக்கமும் வந்து வளைச்சு புடிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஜவ் பையில காட்டுறாங்க. கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி அவதார் நார்த் போலுக்கு நார்தன் வாட்டர் ட்ரைப தேடி போயிருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இப்ப அவன் வாட்டர் பெண்டிங் கத்துக்கணும்ல, சோ அவனுக்கு டீச்சர் தேவை. அப்புறம் என்ன பஞ்சு போய் புடிச்சிடலாம்னு ஒரு தேங்காய் தாடிக்காரன் அழகா ஐடியா சொல்லுவான். மூஞ்சி அந்த கோட்டைக்குள்ள போறது அம்புட்டு ஈஸி கிடையாது. ஏன்னா புல்லாமே பனிக்கட்டி, அது ஒரு பெரிய தேசம் மாதிரி 100 வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க எல்லாத்துலயுமே எஸ்கேப். ஏன்னா அங்க எல்லாமே ஐஸ் கட்டி. இப்ப அவங்கள போய் அட்டாக் பண்ணணும்னா அதிரடி படையோட தான் போனும்பா. எங்க நம்மால அவதாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ராஜ மரியாதையோட அவனை அவங்க கோட்டைக்கு கூட்டு போவாங்க. கோட்டைய பார்த்தா அப்படியே பனியிலேயே செதுக்கி வச்சிருப்பாங்க. செதுக்கி எப்படியோ முக்கி முணங்கி வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன அந்த கோட்டைக்கு டோர் கிடையாது. இவங்க எல்லாம் விதைய காமிச்சு ஓபன் பண்ணாதான் உள்ளேயே போக முடியும். அசத்துறாங்களே. அப்படி நம்ம ஆளுங்க ஒவ்வொரு இடமா கிராஸ் பண்ணி போவாங்க. அங்கிட்டு 5 பேரு, இங்கிட்டு 5 பேரு, அப்படி இப்படின்னு அடுத்த கேட்ட ஓபன் பண்ணுவாங்க. அதை தாண்டி போகணும். எப்படி அந்த கோட்டையே சும்மா தரமா இருக்கும். எவனா இருந்தாலும் 7 பில்டிங் 8 பில்டிங் தாண்டி தான் உள்ள வரணும். எங்கயாச்சும் வந்து சிக்கினா சேதான். அவதார் வர்றதுனால எல்லாம் ஆர்வமா பாப்பாங்க. நம்மாலும் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்கன்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போவான். வாட்டர் பெண்டர்ஸ்ங்கிறதுனால ரோடு போட வேண்டிய பஞ்சாயத்து இல்ல, தண்ணிலேயே அலேகா டிராவல் பண்ணலாம். அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம சோக்க அங்க ஒரு பிள்ளைய பாப்பான். அடடே என்ன அழகான ஒரு பிள்ளை, என்ன மண்டை ஃபுல்லா வெள்ளை. ஆனா சோக்காவுக்கு அவளை நம்ப பிடிச்சு போச்சு. அப்படியே கட் பண்ணி ஜூக்காவோட கப்பலை காட்டுறாங்க. நம்ம ஐரோ ஜாலியா பாட்டு பாரி ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு. அண்ணாரங்க ஜாவ் பைய வந்து ஏதோ டீல் பேசுவான். இங்க ஆங்குக்கு விருந்து சும்மா பயங்கரமா பலமா இருக்கும். என்ன சோத்துல மருந்து வைக்காம இருந்தா சரி. அந்த ஏரியாண்டாவோட ராஜா நம்ம ஆளுங்களை பூரா வெல்கம் பண்ணி மண்ட பல்ல பல்லன்னு நல்லா வல்லு வல்லுன்னு இருக்குதே, அவருதான் அவதார்னு எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. கூடவே அவரோட மகளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. அதுதான் அந்த வெள்ள முடிக்காரி. அப்ப சோக்கா பையன் பார்த்தது ஒரு பிரின்சஸ், அவ பேரு யுவே. இந்த மாதிரி கெஸ்ட் வந்தா ஏதாச்சும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது சகஜம் தானே. அதுவும் இவங்க வாட்டர் பெண்டர்ஸ் இல்லாம இருந்தா எப்படி. அதனால ஒரு 3 பேர்த்த வச்சு சும்மா வாழ்ச்சி வாழ்ச்சி என்னென்னமோ பண்ணி காட்டுவாங்க. கட்டார ஆங்கெல்லாம் மிரண்டு போயிருவாங்க. சோக்கா நல்லா லபக்கு லபக்குன்னு தின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த வெள்ளமுடிக்காரி பக்கத்துலதான் வந்து உட்காருவாளா. நீ சொல்லவா வேணும், அந்த நீர் தேசமே மூழ்கி போற அளவுக்கு சொல்லு ஊத்துவான். பில்டப் பில்டப் என்ன பில்டப். டேய் கொஞ்சம் அடக்கி வாசிம்பா, எனக்கு தெரியும் நீ மோடின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதுன்னு அலேக்க பிட்ட போடுவான். என்ன கொஞ்சம் பீதியா தான் இருக்கும். நல்ல வேலை அவ எதுவும் சொல்லி கத்தல. அப்புறம் அந்த நாட்டோட ராஜா ஆங்க கூட்டிட்டு போய் வாட்டர் பெண்டிங்கோட மாஸ்டர்ட்ட விடுவாரு. நல்லா கத்துக்கான்னு சொல்லி ஆங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸோ கத்துக்கிறதா சொல்லுவானா. நாளைக்கு காலையில உன்னை மீட் பண்றேன் மேன் பாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. எங்க அந்த ஜாவ் பையன் வந்தான்ல, அவன் என்ன பண்ணிருப்பான், நம்ம ஐரோ கிட்ட டீல் பேசியிருப்பான். நம்ம ஜூக்கோவோட ஆளுங்க எல்லாம் கூட்டு போய் அவதார பிடிக்க போறானாமா. ஆல்ரெடி இவனுக்கு போட்டியா அவன் பிடிக்கிறதே ஜூக்கோவுக்கு பிடிக்கல. இதுல இவன் ஆளையே கூட்டிட்டு போய் பிடிக்கிறானா காண்டாவுமா இல்லையா. அதனால சண்டைக்கு போவான். ஆனா அங்கிள் தான் தடுத்து நிறுத்துவாரு. அப்ப அந்த ஐரோ பையன் அந்த கத்திய பார்த்துட்டு நம்ப பீதி ஆயிருவான். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு டைம் அவதார அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்க் போட்டு ஒருத்த வந்து காப்பாத்திட்டு போனால அதே கத்தி தான் இது. சோ இவன் தான் அவனுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சா. ஆனா வெளியே சொல்ல மாட்டான். நம்ம ஜூக்கோக்கும் பயங்கர சாக்காயிரும். ஆனா அவனு வெளியே காட்டிக்க மாட்டான். அந்த ப்ளூ ஸ்பிரிட்ட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேப்பான். அதெல்லாம் சும்மா கட்டுக்கதான் பாரு. அவன் இருக்கிறான் கிடைச்சான் நங்கு நக்கடின்னு மண்டிலேயே 4 கொட்டை கொட்டி தூக்கி ஜெயில போட்டுருவேன்னு வேணும்னே ஜூக்கோ முன்னாடி வெறுப்பேத்திட்டு சாரி பிடிச்சிருந்தா ஐரோவையும் படையோட வர சொல்லி கேட்டு போவான். இங்க வாட்டர் பெண்டிங் கத்துக்க போறோன்னு சந்தோஷத்துல ஏங்கும் கட்டாராவும் சாலியா பேசிட்டே போவாங்க. அப்ப அந்த வழுக்க மாஸ்டர் தண்ணியில சும்மா கதகளி ஆடிட்டு இருப்பாரு. இப்ப பிராக்டிஸ் பண்ணலாமான்னு கேப்பான். முடியாதும் பாரு. அப்பதான் அவ ஃப்ரெண்டு கட்டாரான்னு சொன்ன உடனே பொண்ணுக்கெல்லாம் இங்க வாட்டர் பெயிண்டிங்க கத்து கொடுக்க முடியாது ரஜன்னு கேவலமா சொல்லிடுவான். ஏன்னா அது தப்பாமா. அப்படி ஒரு வார்த்தையை கேட்டவனே கட்டாராவுக்கு சுர்ரு
குடுகுடுன்னு ஆயிரும். ஏன்னா அதை கத்துக்கிறதுக்கு தான் அவ ஊரா சுத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கா. இப்ப அதையே முடியாதுன்னு சொன்னா காண்டாவுமா இல்லையா? சொட்டா மண்டையா, உங்க ஆளுங்க மட்டும் பண்றாங்க, நான் பண்ணா என்ன தப்புன்னு கேப்பான். அவங்க பண்றது என்னன்னா தண்ணிய வச்சு காயங்களை குணப்படுத்துறது எப்படின்னு சண்டை போடுறது இல்ல. கட்டாராக்கும் வந்து ஒழுங்கா சொல்லி கொடுங்க இல்ல விளக்குமாறு பிஞ்சிரும்பா. என்னதான் கேட்டாலும் முடியாது, அதெல்லாம் வரமுறை இல்ல, ஓடிரும்பா. ஆங்கும் கூட்டவே கோவப்பட்டுட்டு அவளுக்கு கத்து கொடுக்கலன்னா நானும் கத்துக்க மாட்டேன்னு கோவத்துல கிளம்பிடுவான். மொட்டையனுக்கு என்ன கவலை, அப்படியே போயிரு, திரும்ப வந்துடாதேம்பா. கட்டாரா தான் தடுத்து நிறுத்தி, இப்ப நான் கத்துக்கிறது மேட்டர் இல்ல, இந்த மொட்டை பையட்ட நீயே கத்துக்க, அப்புறமா நம்ம பாத்துக்குவோம், வேற வழி இல்லன்னு அங்க விட்டுட்டு போயிருவா. அவ்வளவுதான், அங்க பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாங்களா. இங்க நம்ம சோகா பையன் சும்மா இல்லாம அந்த ராணி பின்னாடி சுத்துன்னு சுத்தி முடிஞ்ச அளவுக்கு கடலை போடுவான். அவளும் சோகா கிட்ட நல்லா தான் பேசுவா. ஃப்ரெண்ட்ஸா தனியா மீட் பண்ணலாமான்னு கேப்பான். அவ இன்னைக்கு நைட் இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டு போவா. நம்ம பையன் ஆன்னு வாய பழுதுட்டு சந்தோஷத்துல தண்ணியில விழுந்துருவான். தண்ணியில விழுந்தா என்ன, அதான் ராணி பேச ஆரம்பிச்சிட்டால, அந்த ஒரு பூரிப்பு. இங்க அந்த ஜாவ் பையன் என்ன பண்ணுவான், அந்த கடல் கொள்ளையர்களுக்கெல்லாம் தங்க காசை கொடுத்து அட்டாக் பண்ண சொல்லிடுவான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க குரூப்புக்கும் ஜூகோவுக்கும் பகை இருக்குல்ல, ஜாவ் போய் அட்டாக் பண்ணா தெரிஞ்சு போயிரும். இந்த மாதிரி ஏவி விட்டா ஈஸி தானே, என்ன கிரிமினல் பிளான். அப்படியே கட் பண்ண மழக்கட்டைய படிக்க போட்டு எப்படி தண்ணிய வச்சு வைத்தியம் பண்ணணும்னு ஒரு கேள்வி எல்லா குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பால. அப்ப நம்ம கட்டாராவும் அங்க போய் கத்துக்க போவா. வாங்க வாங்க உட்காருங்கன்னு ஒரே மரியாதை. இங்க நம்ம அங்க போய் எல்லாத்தையும் வேக வேகமா கத்துக்கிட்டவன் இந்த வாட்டர் பெயிண்டிங்க ஒழுங்கா கத்துக்க முடியல. என்னென்னமோ ட்ரை பண்ணி பாப்பா, ஒண்ணு முடியாது. ஒரு வழியா கட்டாரா எப்படி குணப்படுத்தணும்னு கத்துக்குவாளா. அப்ப அங்க சொல்லி கொடுத்த கல்வி கட்டாரா கழுத்துல நெக்லஸ பார்த்துட்டு, என்னமா கல்யாணம் ஆயிருச்சா, யார் அந்த பையன் யாப்பா. அட மண்டு மண்டு, நீக்கு இன்னும் கல்யாணமாலே, இது எங்க பாட்டியோடதுன்னு சொல்லுவா. கேள்விக்கு இது எங்கயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். என்னடான்னு பார்த்தா அவ பாட்டியும் இந்த கேள்வியும் ஒரே செட்டு, வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்க தான் பிறந்து வளர்ந்தாங்களாமா. ஒரு வாட்டர் பெண்டரை தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவன் தான் இவங்க பாட்டி கானாவுக்கு இந்த நெக்லஸ கிஃப்டா கொடுத்திருப்பான். திடீர்னு அவங்க கானா பாட்டி காணாம போயிட்டாங்க. என்ன இந்த கிளவி க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவகிட்டயே சொல்லாம ஓடிட்டாலாம். அதுதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு புலம்புவா. இங்க ஐரோ அந்த ஜாவ் கூட்டத்து கூட படையெல்லாம் அனுப்பி வைக்கிறக்காண்டி நம்ம ஜூகோவையும் கூப்பிடுவாரு. அவன் ஆல்ரெடி சமகான்ல இருக்கான். இதுல படையெல்லாம் அவன் கூட அனுப்பி வைக்கணும்னா ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு அனுப்பி விடுவான். ஒழுங்கா ஓடிரு இல்ல செப்பல் பிஞ்சிரும் அனுப்பி வச்சிருவான். சோ இப்ப கப்பல்ல யாருமே இல்ல. அப்பந்தான் அந்த கடல் கொள்ளையர்கள் அழகா போட்ல ஏறி வெடி மருந்தெல்லாம் ஏகப்பட்டதை ஏத்தி உள்ள கொண்டு போயிட்டு இருப்பானுங்களா. அப்ப ஜூகோக்கு டோர திறக்கிற சத்தம் கேட்டுரும். என்ன அங்கிள் மண்டையன் போனவன் ரிட்டர்ன் பண்ணிட்டானா. டேய் கெல்வா கேல வான்னு கூப்பிட்டு பாப்பான். யாருமே இல்ல. அப்படின்னா ஏதோ சரியில்லைன்னு ஃபைட்டிங் போஸ்லயே ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பாப்பான். அதுக்குள்ள அவனுங்க வெடி மருந்த வச்சு கொளுத்தி விட்டு போயிருவானுங்க. என்னது ஒண்ணுமே சரியில்லையேன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு வெளியே பாப்பான். கடல் கொள்ளையர்களோட பறவை அங்க நின்னுட்டு இருக்கும். ஆகா வந்துட்டாங்க யா வந்துட்டாங்கன்னு முழிப்பான். கப்பல் சும்மா பட்ட 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 பட்டன்னு வெடிச்சு கப்பலோட கப்பலா ஜூக்கவும் எரிஞ்சிருவான். ஏன்னா தப்பிச்ச மாதிரி காட்ட மாட்டாங்க. எப்படி கப்பல் வெடிக்கிறத பார்த்தோன்னே ஐயோன்னு நம்ம அங்கிள் பதறி அடிச்சு ஓடி வந்து பாப்பாரு. என்ன பண்ண முடியும், ஐயோ சூக்கோ செத்துட்டியா, அல்ப ஐஸ்ல போயிருச்சே அறிவு கட்டவன்னு ஃபீல் பண்ணுவாரு. எங்க நம்ம சோகா, ஹாய் பிரின்சஸ் யூவே, உங்களுக்காண்டி நான் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு டெடி பியரை கொடுத்துட்டு மீனும்பா. ஆனா அவ எதையுமே கண்டுக்காம ஏதோ ஒரு ஃபீலிங்லயே இருப்பா. திடீர்னு உன்னை நான் இங்க வர சொல்லி தப்பு பண்ணிட்டேன்னு குடுகுடுன்னு ஓடிடுவா. ஆமா என்னாச்சு இவளுக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி காண்டாயிருவான். அன்னைக்கு நைட் இந்த மேட்டரை கட்டாரா கிட்டயும் ஆங்க கிட்டயும் புலம்புவானே. அட விடு விடு, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் பாங்க. அப்ப வாட்டர் பெயிண்டிங் ட்ரைனிங்க பத்தி கேட்பான். எங்க கட்டாரா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அதான் கத்து கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டானே. ஏன்னா அவ பொண்ணாமா. அட முட்டா ஜென்மங்களா, ஆங்க கத்துக்குவான் அவங்கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியதானேப்பா. அடடே செம ஐடியான்னு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. எப்படி ஆங்க கத்துக்குவானாமா, அத வந்து இவளுக்கு சொல்லி கொடுப்பானாமா. சாரி அப்படின்னா இன்னைக்கு கத்துக்கிட்டத சொல்லி கொடுன்னு நேரா போய் பிராக்டிஸ் பண்ணி பாப்பாங்களா. அந்நேரம்னு பார்த்து மாஸ்டர் அதை பாத்துருவான். அவ்வளவுதான் செம டென்ஷன் ஆயிரும். ஏது அவனுக்கு பெருத்த அவமானமாமா. அதனால இனிமேட்டு ஆங்குக்கு கத்து கொடுக்க மாட்டேன்ட்டு போயிருவான். ஐயோ பேதியில போனவன் பல்ட்டி அடிச்சுட்டானேன்னு நேரா அவங்க ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு மறுபடியும் கத்து கொடுக்க சொல்லுங்கன்னு போய் கேட்பாங்க. அவரு மாஸ்டர் ஒத்துக்கலைன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுன்னுருவான். இப்ப என்னன்னா கட்டாரா மாஸ்டர் கிட்ட சாரி கேட்கணுமாமா. அவ எதுக்கு கேட்கணும், அவ என்ன தப்பு பண்ணா, தப்பு பண்ணாலே ஒத்துக்க மாட்டா. இப்படி சாரி கேட்டா ஒத்துக்குவால. டேய் கொய்யால வெளியில வாட்டா, உனக்கும் எனக்கும் ஒண்டி கொண்டி சண்டைய வச்சுக்கலான்னு செம காண்ட்ல கத்திட்டு போவா. அவ கத்துன கத்துக்கு அங்க இருக்க தண்ணி பாட்டில் எல்லாம் உடஞ்சு தெரிச்சிரும். சோ இப்ப சண்டை கன்ஃபார்ம். எங்க அந்த ஜாவ் பைய ஐரோக்கு காப்பி எல்லாம் ஊத்தி கொடுத்து இந்த ஒரு இழப்ப நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிப்பான். முன்விரோதத்தை வச்சு இப்படி பண்ணிட்டானுங்க. ஆனா அவனுல சும்மா விட மாட்டேன் பாரு. இப்ப ஜாவுக்கு பஞ்சாயத்தே இல்லாம போச்சா. ஏன்னா ஜூகோவோட படையும் இவனுக்கு கடிச்சிச்சு. இப்ப அங்கிள் ஐரோவும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஜூகோவோட தொல்லையும் இல்ல. ஒன் அண்ட் ஒன்லி மேன் அவதார புடிச்சு பேரை வாங்கிட்டு போயிடலாம்ல. இங்க கட்டாரா சண்டைக்காண்டி பயங்கர வெறி கொண்டு வீரமா வீர மங்கையா ரெடியாவா. வேண்டான்னு ரெண்டு பேரும் எவ்வளவோ தடுப்பாங்க. ஏய் அந்த ஆளோட திமிர நான் அடக்காம விட மாட்டேன்னு ஒரு சிங்க பெண்ணா சீறி கிளம்புவா.
கிளம்புவா. அந்த மொட்டை பைய கண்டுக்காம போவானா தண்ணி எடுத்து பொட்டனிலேயே ஒரு அடி. சாரி, வேலியில போற ஓனான வேட்டியில எடுத்து விட்டுட்ட, இனி அது என்னென்னமோ பண்ணும். பண்ணட்டும்னு சொல்லி 2 பேர்த்துக்கு மாறி மாறி சண்டை நடக்கும். என்ன இருந்தாலும் அது மாஸ்டர், அவர்கிட்ட நிக்க முடியுமா? கட்டாராவும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க தான் ட்ரை பண்ணுவாளே தவிர அவளால அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சொட்டை விடாம அட்டாக் பண்ணுவான். ஆனா கட்டாராவும் ஓரளவுக்கு நல்லா சண்டை போடுவா. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க டைம் அவ கழுத்துல இருந்த நெக்லஸ் மட்டும் தனியா கழட்டி கீழே வந்துருமா. கட்சியில சண்டை நம்ம நேரம் போன உடனே அவனுக்கே போர் அடிச்சு கட்டாராவை அலேகா லாக் பண்ணிடுவான். வேலை முடிஞ்சுதா? என்னதான் கட்டாரா இவ்வளவு அடி வாங்கினாலும் டேய் சண்டைக்கு வாடா சொட்டை அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பேசுவா. அட போமான்னு கண்டுக்காம போவான். அப்போ கீழே கிடந்த கட்டாராவோட நெக்லஸ பார்த்து சாக்காயிருவான். இது அவனோட செயினாமா. ஏய் பல்லகிலெல்லாம் தட்டி விடுவேன், அது என்னோடது, ஒழுங்கா கொடுத்துட்டு போம்பா. 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கெல்ட் பைய தான் இதை செஞ்சானாமா. அப்படி செஞ்சு அவனே வச்சுக்கல, ஏன்னா இது லேடிஸ் நெக்லஸ், அதனால அவன் லவருக்கு கொடுத்துட்டான். அப்படின்னா 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 கட்டாரா தான் யா இவனுக்கு பேத்தி. வாட் a மெடிக்கல் மிராக்கிள் சாக். எங்க நம்ம ஐரோ கிராஸ் பண்ணி போவாரா? அப்ப ஒரு படை வீரங்கிட்ட நம்ம போட்ட பிளான் எல்லாம் நச்சுன்னு நல்லா போயிட்டு இருக்குது பாரு. யாருகிட்ட அப்படி சொல்றாருன்னு பார்த்த நம்ம ஜூக்கு. அவன் எப்படி சாவான்? உன்னை இப்படி பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன். நான் சொல்ற வரைக்கும் இப்படியே இரு. அந்த அவதார் உன்னை தேடி ஓடி வருவான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. இங்க அந்த கிளப்பைய கதையெல்லாம் சொல்லுவான். இவனோட லவருக்கு கல்யாணம் பண்ணும் போது இதை கொடுத்திருப்பான். ஆனா என்ன நம்ம நாள் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பான். கேள்வி பாதியிலேயே விட்டு போயிட்டா. ஏன்னா அவ வாழ்க்கையை அவ சூஸ் பண்ணிட்டாலாமா. ஏன்னா கட்டாரா கூட தானே பாத்தி இருக்கா. வேணும்னா கூட்டிட்டு போய் காமிக்கலாம். ஆனா அவ தான் வேண்டான்ட்டு வந்துட்டா. அப்புறம் எதுக்கு காட்டிக்கிட்டு? இதெல்லாம் பேசிட்டு இருக்கத அந்த பிரின்சஸ் கேட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு ஓடிடுவா. ஓலே போய் பேசி சமாதானப்படுத்துன்னு சோக்காவை அனுப்பி வைப்பாங்க. அவன் போய் வழக்கம் போல வாழை மட்டையில ஒண்ணு கடிக்கிற மாதிரி பட்டன்னு பேசி தள்ளுவான். நீ அல்கா இருக்கேன்னு நான் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல பாய்னு சொல்லிட்டு போவானா. கட்சியில அவளும் சோக்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவா. அப்புறம் என்ன, சோக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா அவளுக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிருச்சு. அடி பாவி சண்டாளி ஓகேவும் சொல்லிட்டு கையில ஒரு ஆப்பையும் கொடுத்துட்டு போறாளே. சோ சேடுன்னு ஃபீல் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஆங்க பயங்கரமா மாஸ்டர் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. நல்லா பண்றேன் மேன், எப்படியே பண்ணினா என் வயசுக்குள்ள கத்துக்குவேன்னு கிண்டல் பண்ணுவாரு. அப்ப நம்ம கட்டாரா மூச்சு வாங்க வருவா. அந்த மாஸ்டர் பையன் ஏன் லேட்டுன்னு கேட்டு அவளுக்கும் சொல்லி கொடுப்பான். அப்படின்னா எல்லாமே இப்ப மாறி இருத்து. கிழட்டு பையில கிளவிய வச்சுதான் சரி பண்ணியிருக்கா நம்ம கட்டாரா புள்ள. இங்க நம்ம ஜாவும் ஐரோவும் சேர்ந்து அந்த நார்தர்ன் வாட்டர் ட்ரைபுக்கு பயங்கர பிளானோட கூடவே அதிரடி படை கப்பல்களோட பயங்கரமான சண்டைக்கு போறதோட இந்த சாப்டருக்கு எண்டு ஆடு போட்டு முடிக்கிறாங்க.